உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. முக்கால்வாசி பேருக்குமே வந்து ஹோம் லோன், இஎம்ஐஸ், கிரெடிட் கார்டு டியூ இது எல்லாமே இருக்குது. ஸோ இதில் எது சார் ஃபஸ்ட்டு வந்து இது செட்டில் பண்ணி முடிக்கணும், ஃபஸ்ட்டு இதை பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்க அப்படின்னா எது சார் ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ண சொல்லுங்கள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ளோஸ் பண்ண வேண்டியது வந்து கிரெடிட் கார்டு லோன்ஸ் தான். நான் வந்து கிரெடிட் கார்டு லோன் வச்சிருக்கேன், அதோட சேர்ந்து நான் பேரலாக இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம்னா டெஃபினட்டாக பண்ணக்கூடாது. ஏன்னா 40% வந்து சேஃபான ரிட்டர்ன்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து வராது ரிஸ்க் எடுக்காமல். ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ஹெல்த் கிரெடிட் கார்டு நல்லதா கெட்டதா சார்? கிரெடிட் கார்டுன்றது வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. அதை ப்ரூடெண்ட்டாக வந்து நீங்கள் ஒரு 45 days கிரெடிட் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, அதை கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் வந்து கிரெடிட் கார்டில் வாங்கினீங்கனாக்கா அது உண்மையிலேயே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லாங் டேர்ம் ஒரு வெல்த் கிரியேஷனுக்கு டெட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு வந்து டெஃபினட்டாக ஈக்விட்டி தான் வந்து நல்ல சாய்ஸாக இருக்கும். ஷார்ட் டேர்ம் ரெக்குயர்மெண்ட்டு இப்போ ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு ஹோம் லோன் எல்லாரும் பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இஎம்ஐ பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கூட சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி சார் ஆரம்பிக்கிறது? திரும்பவும் நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, இப்போ கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, இல்லை ஒரு பர்சனல் லோன் வந்து 15% ஆர் 13% மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க, அது அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. நான் இப்போ வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாமானாக்கா டெஃபினட்டாக நோ தான் சொல்லுவேன். கிரெடிட் கார்டில் வந்து நார்மலாக எல்லாரும் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா 30% வரைக்கும் உங்களோட யூசேஜ் லிமிட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கிரெடிட் கார்டில் வந்து 10 லட்ச ரூபா லிமிட் இருக்குன்னா கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா வரைக்கும் 9 லட்ச ரூபா வரைக்கும் போயிடுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த லிமிட் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அலர்ட் வரும், அது வரைக்கும் அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுவாங்க. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிஆர்கே ஃபினான்ஷியல் சர்வீசஸுடைய ஃபவுண்டர் ரவிக்குமார் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்தி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களெல்லாம் எப்படி போச்சு? நல்லா சார் போயிட்டு இருக்கு. சரி, இப்போ வந்து எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்து கடன் இது எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டெட் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு சார் முக்கியமா இருக்கு? ரொம்பவே முக்கியமான விஷயம். ஃபினான்ஷியல் பிளானிங்கில் வந்து டெட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்கு. ஸோ டெட் மேனேஜ்மெண்ட்னா எப்படின்னாக்கா உங்களோட இஎம்ஐலாம் எப்படி கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க, ஸோ எப்படி நீங்கள் ஸ்பெண்டிங் உங்கள் பேட்டர்ன் எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் வந்து டெட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து டிடிஐ ரேஷியோன்னு சொல்லுவோம், டெட் டு இன்கம் ரேஷியோன்னு இருக்குது. இந்த டிடிஐ ரேஷியோ வந்து அப் டு 30% இருந்ததுனாக்கா ஓகே, நார்மல், அது அக்செப்டபிள். இதே 30% 40%னாக்கா காஷன் தேவைப்படும். இதே 40%க்கு மேலே இருக்குது அப்படின்னாக்கா வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கால்வாசி பேருக்குமே வந்து ஹோம் லோன், இஎம்ஐஸ், கிரெடிட் கார்டு டியூ இது எல்லாமே இருக்குது. ஸோ இதில் எது சார் ஃபஸ்ட்டு வந்து இது செட்டில் பண்ணி முடிக்கணும், ஃபஸ்ட்டு இதை பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்க அப்படின்னா எது சார் ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ண சொல்லுங்கள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ளோஸ் பண்ண வேண்டியது வந்து கிரெடிட் கார்டு லோன்ஸ் தான். ஏன் அப்படின்னா அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 3 to 4% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இப்போ ராணம் வந்து 40% வரைக்கும் வருது. ஸோ நான் வந்து கிரெடிட் கார்டு லோன் வச்சிருக்கேன், அதோட சேர்ந்து நான் பேரலாக இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம்னா டெஃபினட்டாக பண்ணக்கூடாது. ஏன்னா 40% வந்து சேஃபான ரிட்டர்ன்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து வராது ரிஸ்க் எடுக்காமல். இப்போ வந்து நிறைய பேருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இஎம்ஐ லோன்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லோன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் இல்லை பேரலாக இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? அதான், இப்போ அவங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு லோன் இருக்குது அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க பர் ஆனம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ரீடைன் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து தெர் இஸ் நோ பாயிண்ட். ஸோ இதே உங்கள்கிட்ட வந்து ஒரு ஹோம் லோன் இருக்குது அப்படின்னா அதில் டாக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது. இப்போலாம் ஹோம் லோன்லாம் ஆன் ஆவரேஜ் வந்து 7.5 to 8% தான் மேக்ஸிமம். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் வந்து பேரலாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ஹெல்த் கிரெடிட் கார்டு நல்லதா கெட்டதா சார்? கிரெடிட் கார்டுன்றது வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. அதை ப்ரூடெண்ட்டாக வந்து நீங்கள் ஒரு 45 days கிரெடிட் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, அதை கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் வந்து கிரெடிட் கார்டில் வாங்கினீங்கனாக்கா அது உண்மையிலேயே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் மோரோவர் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கிறது. ஸோ நீங்கள் வந்து பெட்ரோல் எல்லாமே வந்து நிறைய ஃப்ரீயாக வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. சில பேர் ப்ராப்பராக பிளான் பண்ணாங்கன்னா அவங்க வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து கிரெடிட் கார்டு பாயிண்ட்ஸ் மூலிமா வந்து வாங்குற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் சொல்கிற விஷயம் கிரெடிட் கார்டு ரிஸ்க் ரொம்ப அதிகம், யாருமே அது பக்கம் போகாதீங்க அப்படின்னு வார்னிங்லாம் கொடுக்குறாங்க. இது உண்மையா சார்? அதான், நீங்கள் அந்த டிசிப்ளின்டாக இருந்தீங்கன்னாக்கா அது உண்மையிலேயே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு கிரெடிட் கார்டுனால. இதே நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த டிசிப்ளின் கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்கனாக்கா, இப்போ வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து கடன் கேட்டார், அவருக்கு வந்து எலிஜிபிலிட்டியில் என்கிட்ட லிமிட் இருக்குது, ஸோ அப்போ என் கார்டை நான் ஸ்வைப் பண்ண கொடுத்துருக்கேன். இப்போ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இப்போ ஆன்லைன் ஆஃபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு தான் ஆஃபர் இருக்குது, எஸ்பிஐக்கு தான் ஆஃபர் இருக்குது, என்கிட்ட ஹெச்டிஎஃப்சி தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஹெச்டிஎஃப்சி என் ஃப்ரெண்டு கிட்டேருந்து வந்து அந்த கார்டை ஸ்வைப் பண்ணி வாங்குறேன், இஎம்ஐயில் வாங்குறேன். ஸோ அதே தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபெஸ்டிவல் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபர்ஸ்லாம் இருக்கும், டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். பட் இஎம்ஐ வந்து த்ரூ அவுட் த இயர் இருக்குது.
ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் அதுக்கு வந்து இஎம்ஐ வந்து ஈஸியாக கிடச்சிருது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5000 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பர்சனல் அசட்ஸ் ஏதாவது ஒன்று வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து மெசேஜ் வருது நீங்கள் ஈஸி இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அந்த டிசிப்ளினோட ப்ராப்பராக அதை வாங்கி மேனேஜ் பண்ணாங்கனாக்கா ஈஸி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபெஸ்டிவல் சீசனில் நிறைய ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு, 0 காஸ்ட் இஎம்ஐ இது எல்லாமே இருக்கு. ஸோ நிறைய மக்கள் வந்து இந்த குட் டெப்ட் பேட் டெப்ட் இது வித்தியாசம் புரிஞ்சுக்காம நிறைய கடன்லாம் வந்து வாங்கி இஎம்ஐலேயே நிறைய பொருட்கள் வாங்குறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? கரெக்ட். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருடைய சேலரி வந்து வெறும் 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 0 காஸ்ட் இஎம்ஐனால என்ன ஆகுது அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய்க்கான பொருளை வாங்குறதுக்கான கெப்பாசிட்டி கிடைச்சிருது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அவருடைய லிமிட்டையும் தாண்டி வந்து அவர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கிரெடிட் கார்டை. ஸோ ஒவ்வொரு பீரியட் என்ன ஆகுனா அதுவே ஒரு அடிக்ஷன் ஆகிடும். ஸோ ஒரு இஎம்ஐ முடிஞ்சோடனே அடுத்த ஒரு இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட்டே பண்ண முடியாது, ஃபுல்லாகவே அந்த டெட் ட்ராப்லேயே வந்து மாட்டின்ருவார். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் லோ காஸ்ட் இஎம்ஐ இல்லை நோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தேவை இருக்கோ தேவை இல்லையோ அந்த மாதிரி பொருள்லாம் வாங்காமல் எது தேவையோ ப்ரிசைஸாக அதை மட்டும் வாங்கினோம்னாக்கா டெஃபினட்டாக வந்து நல்ல ஆப்ஷன் தான் கிரெடிட் கார்டு. இப்போ வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் கம்பேர் பண்ணும்போது எந்த ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுக்க போகுது? டெட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபிக்ஸட் டெபாசிட்டை கம்பேர் பண்ணும்போது டாக்ஸ் எஃபிஷியண்டாக இருக்கும். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து என்ன ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னாக்கா அக்ரூவல் பேசிஸில் நீங்கள் டாக்ஸ் பே பண்ணணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறாரு, ஆனால் ஒரு குமுலேட்டிவ் எப்படி தான் போடுறாரு, இயர்லி இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டோ வாங்கலை, அவர் குமுலேட்டிவ் தான் போடுறாருனா கூட 5 வருஷத்துக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். வருஷம் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கணக்கு காமிச்சு அந்தந்த வருஷமே அவர் டாக்ஸ் கட்டணும். இதே மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெசிட் பேசிஸ் தான். 5 வருஷம் கழிச்சு அப்போ அவருக்கு என்ன இன்கம் ப்ராக்கெட்ல இருக்காரோ அன்னைக்கு இன்கம்ல தான் ஆட் ஆகுமே தவிர ஸோ அந்தந்த வருஷம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ தட் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணும்போது வந்து யூ கேன் டெஃபர் த டாக்ஸ் லயபிலிட்டி. அது வந்து ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மிட்டிகேட் பண்ணுவாங்க. மல்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க டெட் ஃபண்ட்ஸ்ல. ஸோ அது வந்து பெரிய அட்வான்டேஜ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா காமன் நேம் தான் வந்து லேபிள் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட். அதோடைய அண்டர்லைங் அசட்டை வச்சு தான் அது வந்து ரிஸ்கியா இல்லை நான் ரிஸ்கியா டெட் கேட்டகரியான்றதெல்லாம் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். இப்போ லாங் டேர்ம் ஒரு வெல்த் கிரியேஷனுக்கு டெட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு வந்து டெஃபினட்டா ஈக்விட்டி தான் வந்து நல்ல சாய்ஸா இருக்கும். ஷார்ட் டேர்ம் ரெக்யர்மெண்ட் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பியில் பணம் வச்சிருக்கீங்க, கண்டிஜென்சி ரிசர்வுக்காக வந்து ஃபண்ட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பியில் வச்சிருந்தா என்ன ஆகுனா அதுவுமே வந்து அக்ரூவல் பேசிஸில் டாக்ஸ் கட்டணும். எஸ்பியில் கிடைக்கிறதே நமக்கு கடைக்கு போகிறதே கிட்டத்தட்ட 2.5-3% தான் கிடைக்கும். அந்த 3%க்கும் நீங்கள் 30% டாக்ஸ் கட்டினீங்கன்னா வெறும் 2% தான் கிடைக்கும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நம்ம எப்போ வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுவோம், ஏதாவது கிரைசிஸ் வந்தால் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தால் அதை வந்து நம்ம விட்ரா பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் நம்ம அதை விட்ராவே பண்ண மாட்டோம்னா அதுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட் வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது, ஆர் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது, இல்லை லோ டியூரேஷன் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது. அந்த மாதிரி ஃபண்ட்ஸில் போடும்போது எப்போ எமர்ஜென்சி வருதோ அப்போ தான் நம்ம விட்ரா பண்ணுவோம், அப்போ தான் டாக்ஸ் லயபிலிட்டி வரும். ஸோ டில் சச் டைம் யூ கேன் டெஃபர் த டாக்ஸ் லயபிலிட்டி. தட்ஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். இப்போ வந்து மார்க்கெட் கண்டிஷன் வலட்டாலாக இருக்கும்போது எந்த மாதிரி டெட் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபால் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா கில்ட் ஃபண்டு லாங் டியூரேஷன் ஃபண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏறுது, இன்க்ரீசிங் ட்ரெண்டில் இருக்குது, இல்லை வாலட்டலாக இருக்குனாக்கா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டு, அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டு இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஆர் ஃப்ளோட்டிங் ரேட் ஃபண்ட்ஸ்லாம் வந்து பெட்டராக ஈல்டு கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ ஒரு இன்வெஸ்டர் டெட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா எந்த மாதிரி வார்னிங் சைன்லாம் கவனிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் சார்? ஸோ டெட் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் ரிஸ்க் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் இருக்குது, லிக்விடிட்டி ரிஸ்க் இருக்குது. இது மூணுமே வந்து நம்ம பார்த்து தான் வாட்ச் பண்ணி தான் பண்ணணும். பெட்டர் ஒரு அட்வைஸருடைய கைடன்ஸோட வந்து டெட் ஃபண்ட் தானே இதில் ஒன்றும் ரிஸ்க் இல்லைன்னு நினச்சிட்டு பிளைண்டாக வந்து ஹை ஈல்டு கொடுக்குற ஃபண்ட்ஸை போய் போட்டோம்னா அதுக்கேற்ற ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு இருக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற ரிவார்ட் தான் கிடைக்கும். ஸோ டெட் ஃபண்ட்லேயே ஒருத்தர் வந்து 9% 10% தராருன்னா அங்கே ஏதோ வந்து லோ குவாலிட்டி பேப்பரில் அவங்க அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் நம்ம வாட்ச்ஃபுல்லாக பார்த்துட்டு தான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் லிக்விட் ஃபண்ட்ஸில் யூஸ் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டும் தெரிய மாட்டேங்குது. இப்போ எமர்ஜென்சிக்கு சேவ் பண்ணி வச்சிருந்தா எஃப்டியில் போட்டிருந்தா கூட அதை வந்து ஹோம் லோன் ரீபே பண்ணுறதுக்கோ இப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஓகே, எமர்ஜென்சி ஃபண்டை வந்து ஹோம் லோன் ரீபே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாமானாக்கா டெஃபினட்டாக நாட் அட்வைசபிள். இதே அவருக்கு வந்து கிரெடிட் கார்டில் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் 10 லட்ச ரூபா இருக்குது, ஆனால் நான் எமர்ஜென்சி ஃபண்டு ஒரு 10 லட்ச ரூபா வச்சிருக்கேன்னா டெஃபினட்டாக இந்த எமர்ஜென்சி ஃபண்டை எடுத்து யூட்டிலைஸ் பண்ணி அந்த கிரெடிட் கார்டு லோனை க்ளோஸ் பண்ணுறது தான் வைஸ். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரெடிட் கார்டுனா கிட்டத்தட்ட 30-40% வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதே ஹவுசிங் லோன் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 to 8% தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அந்த டிசிப்ளினாக நீங்கள் ஹவுசிங் லோனை கன்னியூ பண்ணிக்கலாம். இதே நீங்கள் கிரெடிட் கார்டு லோனை வச்சு நான் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு வச்சிருக்கேன், அதை நான் ஸ்ட்ரிக்டாக எமர்ஜென்சிக்கு தான் வச்சிருப்பேனாக்கா அது வந்து கிரைசிஸ். இப்போ ஸோ கிரெடிட் கார்டு லோன் வந்து 30% சார்ஜ் பண்ணும்போது there is no point in having எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ அதை கிளியர் பண்ணிட்டு பேரலாக வந்து மறுபடியும் ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டோ இல்லை ஒரு லிக்விட் ஃபண்டில் எஸ்ஐபியோ போட்டு மறுபடியும் எமர்ஜென்சி ஃபண்ட் கார்பஸை கிரியேட் பண்ணுறது தான் வைஸ். இப்போ ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு ஹோம் லோன் எல்லாரும் பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இஎம்ஐ பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கூட சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி சார் ஆரம்பிக்கிறது? திரும்பவும் நான் என்ன சொல்லுவேன்னாக்கா இப்போ கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, இல்லை ஒரு பர்சனல் லோன் வந்து 15% or 13% மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க, அது அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. நான் இப்போ வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாமானாக்கா டெஃபினட்டாக நோ தான் சொல்லுவேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ற அந்த லோன்ஸ் எல்லாம் கிளியர், அந்த டெட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றது வைஸா இருக்கும். இதே நான் வந்து ஹவுசிங் லோன் தான் வச்சிருக்கேன், நான் வந்து இப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம்னா டெஃபினட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஹவுசிங் லோன் வந்து 7.5 to 8% வரும்போது உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் தான் அது. ஸோ ப்ளஸ் டாக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். அலாமிங்கா ஒரு பெரிய வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட், ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்கிற டெட் இருக்கும்போது உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை வந்து அதை கிளியர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றது தான் வைஸ். இப்போ டெட் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு 3 டிப்ஸ் கொடுப்பீங்கன்னா எந்த மாதிரி டிப்ஸ் சார் கொடுப்பீங்க? ஸோ அதான் டெட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு 3 டிப்ஸ் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாருக்கும் முன்னாடியே என்னுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு ஃபார்முலா இருக்குது, இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ். அது வந்து ராங் ஃபார்முலா. இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ், அதுதான் ரைட் ஃபார்முலா. ஸோ டெட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகுனாக்கா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல கமிட் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா இஎம்ஐக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகுனா இது கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங். ரெண்டாவது வந்து உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் வந்து உங்களுக்கு லோன்ல வேணா வாங்கிக்கோங்க. தேவையில்லாமல் பார்க்குற பொருளை இம்பல்சிவா வந்து உடனே டெசிஷன் எடுத்து வாங்காதீங்க. ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிற லோன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் திங்கா வந்து அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அதை வந்து ரொம்ப நாள் ப்ரொலாங் பண்ணாதீங்க. கிரெடிட் கார்டில் வந்து நார்மலாக எல்லாரும் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா 30% வரைக்கும் உங்களோட யூசேஜ் லிமிட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கிரெடிட் கார்டில் வந்து 10 லட்ச ரூபா லிமிட் இருக்குன்னா கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா வரைக்கும் 9 லட்ச ரூபா வரைக்கும் போயிடுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த லிமிட் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அலர்ட் வரும், அது வரைக்கும் அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்றது வந்து ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட் கிடையாது, டெட் மேனேஜ்மெண்ட் கிடையாது. ஓகே, டெட் மேனேஜ்மெண்ட் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. தேங்க்யூ பிரீத்தி.